டெஸ்க்டாப் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வேணும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இந்த லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல் ப்ரிசிஷன் 7680 i7 13th ஜென்ரேஷன் HX ப்ராசஸரில் இருக்குது. வித்து 20 கோர் ப்ராசஸர் அண்ட் 28 கோர் லாஜிக்கல் ப்ராசஸர். ஸோ டெஸ்க்டாப்பை ஈக்குவலி காம்பீட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ப்ராசஸர். மெமரி பார்த்தீங்கன்னா 32 GB ஆன்போர்ட் மெமரி, 1 TB ஸ்டோரேஜோட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் வித் 6 GB RTX 8000 கிராஃபிக்ஸோட ஒரு ப்ரீமியம் மோஸ்ட் மெட்டல் பாடியில் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரே ஒரு லேப்டாப் தான் இருக்குது. வித் 180 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க, நான் வந்து கோடிங் பண்ண போகிறேன், நான் வந்து மைல்டு எடிட்டிங் பண்ண போகிறேன், நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு அது ஒரு லேப்டாப் வேணும், ஹை ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்கணும், கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான பெட்டர் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பு ஒன்று தான் இருக்குது. இமீடியட்டாக கால் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்லைன் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 60% டிஸ்கவுண்ட்டில் இது வந்து நம்மள்கிட்ட கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ அன்யூஸ்டு யூனிட் தான். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கிற வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா எங்களோட கேட்லாக் ரிசீவ் ஆகும். கேட்லாகில் ஒர்க் ஸ்டேஷன் கலெக்ஷனே இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட சென்னை குரோம்பேட் அண்ட் வேளச்சேரி ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் இந்த லேப்டாப் பார்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேன் இண்டியா கொரியர் நம்ம பண்ணுறோம். அவுட் சைட் இந்தியா நிறையா கேட்குறீங்க, பட் பண்ண முடியல. கொரியர் வந்து 1 or 3 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். கொரியர் ரீச் ஆகிற வரைக்கும் ப்ராடக்டோட சேஃப்டிக்கு நாங்கள் தான் பொறுப்பு. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை, ரேர் கலெக்ஷன் லேப்டாப்ஸை பார்க்குறதுக்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.